ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாட்ஸ்ட்ரீ சேனலில் 100% இயற்கையான குணங்களை கொண்டிருக்கக்கூடிய, அதாவது ஆர்கானிக் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம விதை நடுறதுலேருந்து அண்ட் பவுடர் ரெடி பண்ணுற வரையும் எந்த வித கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல், எந்த விதமான உரமுமே போடாமல் இயற்கையான மண்ணில் முளைச்சி, அதுவும் நம்ம வீட்டிலையே நம்ம கண்ணு முன்னாடியே அரைக்கும் போதே அதோட மனமும் சரி அண்ட் சமைக்கும் போதே அதோட சுவையும் சரி அப்படியே 100% வந்து உங்களோட சமையலில் கிடைக்கும் அப்படின்னா அதுதான் ஆர்கானிக். அதுவும் நம்ம வீட்டில் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு நம்ம பவுடர் ரெடி பண்ணி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அதில் வர சந்தோஷமே சும்மா வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அண்டு நான் இன்றைக்கி மஞ்சள் வந்து எப்படி நட்டேன் அண்டு மஞ்சள் பவுடர் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்டு இந்த மஞ்சத்தூளோட கலர் பர்ஃபெக்டாக அண்டு சமையலோட குவாலிட்டிலையும் சரி குவான்டிட்டிலையும் சரி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் பொங்கல் முடிச்சுட்டு நல்ல முளை வந்த ஒரு மஞ்சளை வந்து அங்கங்கே வந்து கேப் விட்டு ஒரு முளை வந்த அந்த மஞ்சளை வந்து மண்ணில் நட்டு வச்சாச்சு. கிட்டத்தட்ட வந்து 1 இயர் நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அந்த மஞ்சள் செழிப்பாக மஞ்சள் கொத்து ரொம்ப அழகாக முளைச்சிருந்தது. அண்ட் இந்த மஞ்சளை வேரோடு நம்ம வந்து எடுக்கிறது சாத்தியமே கிடையாதுங்க, சும்மா சொல்ல முடியாது. இத்தனோண்டு ஒரு தொட்டியிலேயே வந்து இவ்வளோ மஞ்சள் கிடைக்குது அப்படின்னா விவசாயிகள்லாம் நினச்சி பார்த்தா அவங்க எப்படி அறுவடை செய்வாங்க அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே கண் குளிர்ச்சியாக அண்ட் மெய்சில் இருக்க வைக்கிற நிறையா செய்திகள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். மஞ்சள் பவுடர் ரெடி பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்மளை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், சும்மா காய வச்சு பவுடர் பண்ணி போடுறது தானே இதில் என்ன அப்படின்னு. பட் ஒரு மஞ்சள் பவுடர் பண்ணி கடையில் நம்ம வாங்குகிற அந்த மஞ்சள் பவுடருக்கு அதுக்கான ப்ராசஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா, இவ்வளோ 100 கிராம் மஞ்சத்தூள் அதனால தான் இவ்வளோ விலையா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நினைக்க தோணும். அண்டு கடைகளில் என்ன தான் நம்ம வாங்கினாலும் ஏதாவது ஒரு கலப்படங்கள் இருந்தே ஆகும். அதாவது என்ன சொல்கிறேன்னா அதோட கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இப்போ மஞ்சத்தூள் எல்லாமே வந்து கலப்படம் வருது அப்படின்றது ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ கலர் பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு பார்க்கலாங்கிறதே ஒரு சின்ன ஆசை. ஸோ அதுதான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அண்டு ரொம்பவே ரிசல்ட் நல்லா வந்தது. அண்ட் இந்த மஞ்சள் கொத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள் கொத்துலேயே வந்து 10-15 மஞ்சள் வந்து அவ்வளோ அழகாக முளைச்சிருந்தது. அண்ட் மஞ்சள் எடுத்தோடனே அதுலேருந்து வர வாசனை இருக்கே அப்பா, மண் வாசனைக்கு சான்ஸே இல்லை. அண்ட் அதோட வேர்லேருந்து அந்த மஞ்சள் கிழங்குலேருந்து குட்டியாக இருக்கிற மஞ்சள் முதற்கொண்டு அவ்வளோ வாசனை. அண்ட் கைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுக்க அந்த வாசனையோட நிம்மதியாக தூக்கம் வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மஞ்சள் கொத்து நீங்கள் பிரிக்கும் போதே வந்து ஜென்ரலி கடைகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், உருண்டை மஞ்சள், அந்த மாதிரி வந்து நிறையா டைப் ஆஃப் மஞ்சள் வந்து நம்ம கடைகளில் பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து நம்ம அறுவடை செய்யும் போதே அவங்க ரகம் மாதிரியாக பிரித்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து வரும். இன்றைக்கி நம்ம வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த வேர்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேர் பகுதியில் ஒரு குண்டாக வந்து உருண்டை மஞ்சள் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே வந்து மறந்துடாதீங்க நீங்கள் எடுக்கிறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு நல்ல வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, மண் நிறையா இருக்கும். ஸோ ஒரு தடவையிலேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மஞ்சளோட வேர் மண் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிச்ச அப்புறமா இப்போ நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஜென்ரலாகவே மஞ்சள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ தெரில. அண்ட் மங்களகரமான ஒரு விஷயமா இருக்கட்டும், மகத்துவமான ஒரு விஷயமா இருக்கட்டும், அண்டு மருத்துவம் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மஞ்சள் அப்படிங்கிறது தான் ஒன்று. ஸோ இந்த மஞ்சளை கொஞ்சம் சிரமப்படாமல் கொஞ்சம் நீங்கள் மெனக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் வீட்டிலையே சுத்தமான முறையில் இயற்கையான முறையில் நீங்களே மஞ்சள் தயாரித்து பவுடர் ரெடி பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மஞ்சள் கிடச்சிருக்கு அண்ட் அதோட பவுடரோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவு தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஞ்சளை நல்லா வாட்டர் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மஞ்சள் கிழங்கு நல்லா வேகணும், நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த கொதிக்கிற தண்ணியில் வெந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மஞ்சள் பவுடர் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி மஞ்சள் கிழங்கை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் வேக வைக்கும் போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ மணக்குங்க, அதோட வாசனை வந்து அப்போ சான்ஸே இல்லை. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் ஒரே ஒரு மஞ்சள் மட்டும் நட்டு பாருங்கள். இப்போ நல்லா வெந்த அப்புறமா நீங்கள் ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து கத்தியால் கட் பண்ணி பாருங்கள், நல்லாவே வந்து உங்களுக்கு கட்
கட் பண்ண வரும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டி 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 குட்டியாக பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மஞ்சள் பவுடர் ரெடி பண்ணிவிட்டு உணவில் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல் சரும பராமரிக்கும் இந்த மஞ்சள் பவுடர் வந்து ரொம்பவே உபயோகப்பட போகுது. அண்டு ஜென்ரலாகவே இந்த மஞ்சள் நிறத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் வேரில் இருக்கிற குர்குமின் அப்படிங்கிற ஒரு நிறமி தான். ஸோ இந்த நிறமி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா புற்றுநோய் கட்டி வராமல் தடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல பாக்டீரியா வைரஸ் தொற்று வந்து இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வந்து இந்த மஞ்சளுக்கு வந்து உண்டு. நம்ம உடம்புல இருக்கிற நச்சு கிருமிகளை வெளியேற்றவும் அண்ட் உடம்புல இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றுறதுக்கும் இந்த மஞ்சள் உபயோகப்பட போகுது. அதோடு மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெமிடி வந்து மஞ்சள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மஞ்சளை சமையலில் நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த மாதிரிலாம் பயன்படுத்தினா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படிங்கிறத இனிமேல் நான் சொல்ல போகிறேன். ஜென்ரலாகவே மஞ்சள் பவுடர் நம்ம வீட்டிலே தயாரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தினமுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாலில் ஒரே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா பாயில் பண்ண வைங்க. எப்போதுமே நம்ம பல பேர் செய்கிற ஒரே தப்பு என்னென்னா நமக்கு திடீர்னு சளி வருது, இருமல் வருது, தொண்டை புண்ணாக இருக்குது அப்படின்னாலே பாலில் மஞ்சள் பொடி போட்டு குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காய்ச்சின பாலில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஆற்றி குடிப்போம். பட் இது தவறான முறை. இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா பால் காய்ச்சும் போதே நீங்கள் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா பாயில் பண்ணி பொங்குன அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி முறையில் நம்ம மஞ்சள் பொடி பால் கலந்து குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற குடல் புண், வாயு பிரச்சனை, வயிறு கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு 100% எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. முக்கியமாக இந்த மஞ்சள் பொடிக்கு ஆக்சிஜனேற்ற பண்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஏன் இது மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு சளி இருமல் இருக்கும்போது நம்மளோட நுரையீரல் வந்து சுருங்கி விரிகிற தன்மை வந்து ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக அதால் சுருங்கி விரிய முடியல அப்படின்னா நமக்கு மூச்சடைப்பு, தூங்கும்போது தூக்கம் வராது, ஒரு மாதிரி நோஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூச்சே விட முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி மஞ்சள் பொடியை நம்ம எடுத்துக்கிறதுனால அதில் இருக்கிற அது ஆக்சிஜனேற்ற பண்பு வந்து நுரையீரல் வரைக்கும் போய் நம்மளோட மூச்சு குழல் வந்து நல்லா ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியும். நுரையீரலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணக்கூடிய பண்பு இந்த மஞ்சளுக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ நம்ம பாயில் பண்ண அந்த மஞ்சள் கிழங்கை நல்லா கட் பண்ணி அடிக்கிற வெயிலில் ஒரு பெரிய ட்ரேயில் நல்லா பரப்பி காய போடுங்க. அண்டு காய போடும்போது சுற்றிலும் ஒரு எறும்பு சாக்பீஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எறும்பு, பூச்சி இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு அந்த மஞ்சள் காய வச்ச தட்டில் வந்து வராமல் இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக ஒரு வாரம் அடிக்கிற வெயிலில் நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா மொறுன்னு காஞ்சி அதோட சத்தத்தை மட்டும் நீங்கள் பாருங்களேன். நல்லா காஞ்ச அப்புறமா வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி சலிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்கானிக்கான சுத்தமான எந்தவித கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் மஞ்சள் பொடி வந்து தயார் பண்ணிட்டோம். அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பாட்டி எப்போதுமே அவங்க செஞ்சு நான் கண்கூட வந்து பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு சளி, இருமல், தலைபாரம் இந்த மாதிரி எது இருந்தாலும் ஒரே ஒரு மஞ்சள் கிழங்க நல்லா ஒரு ஸ்டிக்கில் சொருகி நல்லா அடுப்பில் அந்த நெருப்பில் வந்து காட்டுவாங்க, விறகடுப்பில் காட்டிட்டு அதுலேருந்து வர அந்த புகையை வந்து நல்லா சுவாசிப்பாங்க. இந்த மாதிரி அந்த சுட்ட மஞ்சள்லேருந்து வர புகையை சுவாசிக்கிறதுனால உங்களுக்கு அந்த சளி, இருமல், தலைபாரம் எல்லாமே வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்தே ஒரு வழக்கமாக இருக்கிற ஒரு ரெமிடினே வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அண்ட் மஞ்சளில் நீங்கள் என்னென்ன மாதிரி ரெமிடிஸ்லாம் பண்ணுவீங்க அண்ட் எதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மஞ்சள் பொடியோட கலர், குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள மஞ்சள் கொத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.